ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தனிகா சமையல் யூடியூப் வலைத்தளம். வீட்டிலேயே பீஸா தயாரிக்கக்கூடிய, அதுவும் ஓடிஜியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மெத்தடை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கனை நல்லா பொடியாக நறுக்கி, உப்பு, கரம் மசாலா, சிகப்பு மிளகாய் தூள் போட்டு தண்ணீரே இல்லாமல் மிதமான தீயில் நல்லா வேக வச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அடிபாகம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதாவிற்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து வெதுவெதுப்பான 1 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஆயில், வெள்ளை மிளகுத்தூள் போட்டு 10 நிமிடம் இந்த ஈஸ்ட்டை வந்து நல்ல அதனால் ஒரு புளிச்சு வரக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுற வரைக்கும் வச்சுருந்து அந்த தண்ணீரை மாவில் ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசைஞ்சு 1 மணி நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், குடைமிளகாய், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் நல்லா வட்ட வடிவத்தில் வெட்டி வச்சு பொரித்து வச்சுக்கிற சிக்கன் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, ஒரு வட்டமான தட்டில் மாவை சப்பாத்தியை விட கனமான பதத்தில் வந்து நல்லா தட்டிக்கிட்டு ஓடிஜியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அந்த பேஸ் மேலே தக்காளி சாஸை நல்லா பரப்பி அது மேலே நறுக்கிய காய்கறிகள், அப்புறம் துருவிய சீஸ், இந்த காய்ந்த மிளகாய் துகள்கள் இதெல்லாம் போட்டு ஒரு 20 நிமிடம் 240 சென்டிகிரேடில் வந்து வேக வச்சு துண்டுகளாக்கி பரிமாறினா சுவையான பீஸா தயாராகிடும். இதை நீங்கள் ரெடிமேட் பேஸ் கூட கடைகளில் கிடைக்குது, அதை வச்சு ரொம்ப எளிதாகவும் தயாரித்து கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சித்து பார்த்து உங்களோட கருத்துக்களை